ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. பத்துலு அது நம்ம குட்டி ஷார்க்கி, அதை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா சீக்கிரம் சீக்கிரம் போ. மம்மி 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 அந்த ஷார்க் அந்த பறவை புடிச்சிடும். சீக்கிரமா போ, காப்பாத்தலாம். எங்க போயிட்டு இருக்க? இல்ல ராஜஸ்தானுக்கு ஒட்டக வாங்க. என் நண்பன் அங்க பிரச்சனையில மாட்டிருக்கான், காப்பாத்த போறேன்டா. ஏய், இந்த சிங்கம் இங்க இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? நான் பாத்துக்கிறேன். போச்சுடா, அட பாவிங்களா. இந்த ஆள் ஒருத்தன் மம்மி மம்மி யாருக்கிட்ட அவசரப்பட்டு கையை நீட்டிட்டமோ, காப்பாத்தீங்க. அண்ணி தாங்க, குழந்தைய நல்லா பாத்துக்கங்க. என் நண்பன் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாத்திட்டு வந்துடுறேன். தேங்க் யூ மோட்டு, தேங்க் யூ. பரவாயில்ல, இருக்கட்டும். காப்பாத்துங்க, ஒரு மாவீரனை காப்பாத்துங்க. ஏய், என் நண்பனை துரத்துறத விட்டு உன்கிட்ட இருந்த அந்த ஷார்க்கை காப்பாத்துறது நான் தானே. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்கிட்ட போகுது. ஏய் வட 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 தோழா, அவங்கிட்ட மோதி பார்க்க வாடா. ஆஹா, ஆம்பளை தான் போல் இருக்கு. பத்துலு வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணு, சீக்கிரமா சொல்லு. என்ன மாட்டி விட்டான் சிக்கல்ல? ஐடியா. இனி நீயாச்சும் உன்னோட வெப்பன்ஸ் ஆச்சு மோட்டோ. சாரி, பாய். காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, சீக்கிரமாக காப்பாத்துக்க. தேங்க்யூ. ஷார்க்கிய நீ காப்பாத்தி இருக்கலாம், ஆனா இப்ப உன்னை யார் காப்பாத்த போறாங்கன்னு பார்க்கலாம். மோட்டு, நீங்க என் புள்ளைய காப்பாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ மோட்டு, தேங்க் யூ. நிஜமாவே நீங்க தைரியசாலி தான். சும்மா பறந்து பறந்து ஃபைட் பண்ணீங்க. மோட்டு, உனக்கு நானும் என் நன்றிகளை சொல்லிக்கிறேன். நான் இப்ப நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு இப்ப என்ன வேணுமோ அதை கேளு. நான் உன்னோட ஒரு ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி தருவேன். அப்படி அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாதீங்க தலைவரே. இங்கிருந்து போகணும்னு மட்டும் கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க. அவங்க இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறாங்க.
ஆமா, இப்போ நீ எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ஆனா இங்க இருந்து சுதந்திரமா வெளியே போகணும்னு மட்டும் கேட்க கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்னால அனுமதி கொடுக்க முடியாது. இனிமே நீங்க உங்க இடத்துக்குள்ள பாகுபாடு பார்க்காம அடிமையா நடத்தாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். சரி, நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ உனக்காக எதை வேணாலும் கேட்டிருக்கலாமே. ஷார்க்கி சின்ன குழந்தை, இந்த வயசுல அவன் நண்பர்களோட ஓடி ஆடி விளையாடலன்னா அப்புறம் அவன் வாழ்க்கையே வீணா போயிடும்ல. அதனாலதான் அவனுக்காக பேசினேன். மோட்டு நீங்க ரொம்ப நல்லவரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு. உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். பாஸ் கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். இதுதான் நீங்க இருக்க வேண்டிய ஜெயில். காலையில வெளியில வந்து வேலை செய்யணும், ராத்திரி இது உள்ள போய் தான் தூங்கணும். புரியுதா? மோட்டு பட்லு, நீங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டு ஷார்க்கிய காப்பாத்திட்டீங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மர்தினா, உனக்கு தெரியுமா, இனிமே நீ நாட சேர்ந்து விளையாடல. அதுக்கு காரணம் மோட்டு தான். மோட்டு, நீயும் எங்களோட சேர்ந்து விளையாடுப்பா ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் வாங்க. எங்க போனாங்க? மோட்டோ என்ஜாய் பண்றத பார்த்தா லைஃப் லாங் நம்ம இங்கே தான் இருக்கணும் போல இருக்க. முடியல. நம்ம எங்க இருந்து தப்பிக்கணும்னு யாராவது எடுத்து சொல்லுங்க. அடுத்து என்னடா ஐஸ் பாய் விளையாட போறானா? பெரியவரே, நாங்க தான் வசமா மாட்டிக்கிட்டோம்னா நீங்க எதுக்காக இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க? ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போக மாட்டேங்கிறீங்க? மார்ச்சு என்னோட புள்ள. அவன் தான் இவளோட அப்பா. மார்டினா மர்தீனாவோட அம்மா. அவங்க ஷார்காலோட நெருங்கிய நண்பர்கள். ஆனா அந்த மோசமான மந்திரவாதி ஷார்கோனி ஷார்கால்கிட்ட ஏதோ சொல்லி இந்த ஒட்டுமொத்த கடலுக்கும் அதிபதி ஆக்குறேன்னு ஆசை வார்த்தை காட்டிட்டான். என்னோட மகனையும் அவனோட மனைவியையும் ஏமாத்தி அவங்க வாழ்க்கையே கெடுத்துட்டான். எல்லா மெரிமீட்ஸையும் அடிமையாக்கி அவங்கள வச்சு சொரங்கம் தோன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாம் அந்த மோசமான ஷார்கோனியோட வேலை தான். அவன் சூழ்ச்சிக்கு அளவே இல்லை. நல்லா யோசிங்க பாஸ், நல்லா யோசிங்க. நம்ம எல்லா கடல்களையும் சுரங்கம் மூலமா இணைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம ஒரு கடல்ல இருந்து இன்னொரு கடலுக்கு ரொம்ப சுலபமா பயணிக்கலாம். அது எப்படின்னா, மனுஷங்க ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி தான். இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கடல் ஜீவராசிகளையும் நீங்க தான் ஆள போறீங்க, ஆட்டி படைக்க போறீங்க. ஒரு சர்வாதிகாரியா சக்கரவர்த்தியாக போறீங்க. யோசிங்க, யோசிச்சு பாருங்க பாஸ். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா உங்க கூட இருக்கிறது என்னோட மந்திர சக்தி. சம்புமா ஷிம்புமா ஷீரதுபா. சொல்லுங்க மகாராஜா. ஆனா அந்த சுரங்கத்தை தோண்ட போறது யாரு? மர்மேட்ஸ். கடல் கன்னிகள் தான் சுரங்கத்தை தோண்ட போறாங்க. எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாஜும் உங்க கூட ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னது எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். ஆனா அவனோட வாள எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவனோட வாளு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. என்னோட மந்திர சக்தியை விட அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா நான் இருக்கேன்ல, அவனையும் சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு. ஏன்னா என்னோட அதிபயங்கரமான மந்திர சக்தியிலிருந்து இதுவரைக்கும் யாராலையும் தப்பிச்சு போனதா சரித்திரமே இல்லவே இல்லை. அது முடியாத காரியம். எனக்கு இந்த உலகத்துல உள்ள கடல்ல வாழ்ற சகல ஜீவராசிகளுக்கும் ராஜாவாகிற விஷயத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அது உன்னால கூட முடியாது. நான் இருக்கும்போது எப்பவும் உன்னால அப்படி செய்ய முடியாது.
மார்ஜுன், என்னோட மந்திர சக்தியிலிருந்து, என்னோட பிடியிலிருந்து யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. நாங்க அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறோம். என்னோட அப்பா அம்மாவை காப்பாத்துவீங்களா? தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அழாதரா செல்வம், அழாத. உங்க அப்பா அம்மாவை நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரோம். இன்னில இருந்து உன் கண்ணுல அழுகையே வரக்கூடாது, ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். இது என் மகன் மார்ஜினோட வாள். இதை எந்த மந்திர சக்தியாலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த வாள் ரொம்ப வலிமையானது. இதோட சக்தி எப்படின்னா ஒரு பெரிய கல்ல கூட சுக்குநூறு ஆக்கிடும். இதை என் மகன் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதுக்கப்புறம் எந்த மந்திரவாதியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா போங்க. இந்த வாள் உங்களை காப்பாத்தும். தேங்க்ஸ் பெருசு. யப்பா. தப்பான விஷயங்களை செஞ்சா தப்பான விளைவுகள் ஏற்படுமா? அதெல்லாம் உங்களோட பூமியில மட்டும்தான். ஆனா இது சமுத்திர லோகம். இங்க பெரிய மீன்கள் தான் சின்ன மீன்களை சாப்பிடும். யார் கண்ணுல எது பட்டாலும் அதை அவங்க பிடிச்சு சாப்பிட்டுருவாங்க. புரிஞ்சுதா? பொய் சொல்லாத. அப்படி எழுதப்படாத சட்டம் எதுவுமே இல்ல. நீ ரொம்ப நல்லாவே காமெடி பண்ற. ஆனா இத கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வரல. ஆனா நீ ஷார்காலோட கைதிகளை விடுவிச்சிட்டல, பெரிய தேச துரோகம் பண்ணிட்ட. அதனால உனக்கு இப்ப நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். மொத்த உலகமும் அதை வேடிக்கை பார்க்க போகுது. ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்? நாலா பக்கமும் நம்மள சொரா மீன்கள் சுத்தி வளைச்சிருக்கப்போ. ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போது போல இருக்கு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா ஒரு ஸ்டால் கூட இல்லப்பா. பசிக்குது. ஏ கஜா கஜா, பசிக்கிறதுக்கு ஒரு நேரங்காலமே இல்லையா மட்டும்? பயத்துல எனக்கு பசிக்குது எல்லாம் பறந்துடுச்சு. Smile please. நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் மாதிரியே இந்த வருஷமோ நம்ம ஷார்காலோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சில தேச துரோகிகள் எல்லாரும் ஆக்டோபஸோட சண்டை போட்டு ஆகணும். அத பார்க்க தயாரா இருங்க. இந்த தடவை மிகப்பெரிய தேச துரோகி யாருன்னா மோட்டு பட்லு. அதுக்கப்புறம் அவர்களோட நண்பர்கள். நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. இப்போ ஆக்டோபஸோட கேட் திறக்கப்படுது. ஒரு நிமிஷம். நம்ம இனத்தோட சட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது ஒரு கைதியோட விருப்பத்தின் பேர்ல தான் சண்டையே நடக்கும். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா யுத்தமே நடக்காது. கண்டிப்பா மேடம், நம்ம கிட்ட இன்னொரு சட்டமும் இருக்கு. ஒருவேளை அவங்கள யாராவது ஆக்டோபஸ தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர விடுதலை அளிக்கணுங்கிற சட்டமும் இருக்குல்ல. அது உங்களுக்கு நல்லா தெரியுமே. சூப்பர். நமக்கு விடுதலை கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது கூட தான் சண்டை போடணுமா? வாடா, நான் உன் கூட சண்டை போட தயாரா இருக்கேன். என்ன நண்பர்களே, ஓகேவா? சொல்லுங்க.
நீங்க பெரிய துரோகம் அவன் பண்றீங்க. தானே இப்போ சம்மதம் சொன்னான். இப்ப கண்டிப்பா இந்த யுத்தம் நடந்தே தீரணும். ஏய் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் பாரத் மாதா. உன்னை சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். இந்துஸ்தான் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல. இம்பாசிபிள். அட என்னப்பா நீ தலைகீழா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க. அத பார்த்ததுமே எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் என்ன பண்றது, என்ன சொல்றது? ஐயப்பா, எஸ்கேப். அதை அடிச்சு துரத்தியாச்சு. கைதிகளை சுதந்திரமா விட்டுடுங்க. இல்ல இப்ப இல்ல, யுத்தங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த யுத்தம் முடியாது. என்னடா நடக்குதுங்க? மண்டையா சீக்கிரம் ஏதாவது செய்யடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஐடியா சார்க்கி, நான் சொல்றத கேளு. நீ உடனே சிங்கம் சாரை கூட்டிட்டு போய் ஒரு கூட சமோசா வாங்கி வந்து இவன் முன்னாடி வைக்க பாரு. கரெக்டா சொன்ன. இதை நான் யோசிக்கவே இல்ல. சமோசா சாப்பிட்ட உடனே மோட்டு உனக்கு நல்ல சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வில்லனை நீ பந்தாடிடு. சரியா? ஷார்க்கி நெல்லு, அவனை புடிங்க. யப்பா, ஏய் எஸ்கேப் பண்ணு. இந்த சிங்கத்தை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். மோட்டு இந்த சமோசா. ஜெய் ஹோ. மோட்டு இந்த வாழைப்பொடி. இங்க பாரு, உன்னை நான் நசுக்கிறதுக்கு ஒரு சின்ன கல்லு போதும். பார்த்தல?
சார்குடி, உன்னுடைய ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த மோட்டு பத்தலுமே ஜெயிக்க யாராலையுமே முடியாது. உன் ஆட்டம் இதோட க்ளோஸ்ரா. இல்ல, உங்க 2 பேரால என்னோட லட்சியங்களை அடையறத தடுக்கவே முடியாது. என்னோட கனவுகள் நிஜமாகிறத நிறுத்தவே முடியாது. கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலையும் நாங்க ஆளுமை செலுத்துவோம். அத உங்க யாராலையும் தடுக்கவே முடியாது. முடியவே முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.